Hello friends, welcome to NithishFamily. 40-day intermittent weight loss challenge ஓட 3rd period முடிஞ்சு 4th period ஆரம்பிக்க போகுது. அதாவது 31வது நாள்ல இருந்து 40 நாள் கூடிய டயட் சார்ட்டும் தென் நிதிஷாப்போட அந்த 30 நாள் வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷாப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தறலாம். வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறம் 81.600 கிராம் காமிக்குது. அவங்க டே 1ல 86 கிலோவும் 350 கிராமும் இருந்தாங்க. டே 21ல 82.800 கிராம் இருந்தாங்க. இப்போ டே 31ல் வந்து 81 கிலோவும் 600 கிராம் இருக்காங்க. லாஸ்ட் 10 டேஸில் அவங்களுக்கு 1 கிலோவும் 200 கிராமும் குறைஞ்சிருக்கு. இந்த 1 மந்தில் இந்த 31 நாளில் அவங்களுக்கு மொத்தம் 4 கிலோவும் 750 கிராமும் குறைஞ்சிருக்கு. இது வந்து வெயிட் லாஸ் அப்படின்றதோட ஃபேட் லாஸ்னே சொல்லலாங்க. ஸோ அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் மாறுறதும் சரி, கரெக்டான டயட் அண்ட் கரெக்டான எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2-3 கிலோ குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி தான் குறையும். ஏன்னா ஃபேட் லாஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் பாடி டோனிங் அப்படின்றது சூப்பராக இருக்கும். 4th பீரியடோட டயட் என்னன்னு பார்க்கலாம். 40-day intermittent weight loss சேலஞ்சில் நம்ம 4th பீரியட் வந்துட்டோம். லாஸ்ட் 10 டேஸ் தான். 31வது நாள்லேருந்து 40வது நாள் வரைக்கும் நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் லாஸ்ட் 10 டேஸ். இந்த தடவை வந்து ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்டிங் தாங்க. அதாவது ஒரு நாள் வந்து நார்மல் கலோரி டிஃபிஷியஸில் ஃபுட் எடுத்துக்கிறோம், ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்னு பச்சை தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கணுமாக்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். மாசத்துல 2 நாள் தான் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இந்த மெத்தட் வந்து எப்படி அப்படின்றது நான் சொல்றேன். டே 1 அப்படின்றது ஈட் நார்மலி. உங்க பிஎம்ஆர் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கலோரி டிஃபிஷியன்சி தான் எடுத்துக்கோங்க. போன வட்டம் நிதிஷாப்பா 1200லேருந்து 1100 வரைக்கும் வந்து டிஃபரன்ஸ்ல எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த வட்டம் அவங்க ஸ்டார்ட் பண்றது 1100 கலோரியில டே 1ல வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. டே 2 அப்படின்றது 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கலோரி கம்மியாக எடுத்துக்கலாம். கலோரி கம்மி அப்படின்னா 500லேருந்து 600 கலோரி எடுத்துக்கலாம். இப்படிலாம் எடுத்துக்கலாம்னா ஒன்று ஒரே மீலாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, பழச்சாறு ஜூஸ் எடுத்துக்கிறது, கஞ்சி லிக்யூடாக எடுத்துக்கிறது, சூப் எடுத்துக்கிறது, பாயில் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 500 to 600 கலோரி தான் வரும். ஸோ அதை நீங்கள் 3 வேளையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வேளையாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த டேக்கு வந்து நீங்கள் கலோரி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது தான் வந்து ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங்கும் இருக்கலாம், பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது வேண்டாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கலோரி கம்மியாக இருக்க ஃபுட் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி வந்து 600 கலோரி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. டே 3 அப்படின்றது 1075 கலோரி எடுக்க போகிறாங்க. அது மாதிரி டே 4 அப்படின்றது இந்த கலோரி டிஃபிஷியஸில், அதாவது கலோரி கம்மியாக எடுக்கிறது. 600 கலோரி எடுக்கிற டேட்ஸ் அப்படின்றது டே 2, 4, 6, 8, 10. அது மாதிரி நார்மல் ஈட்டிங் அப்படின்றது டே 1, டே 3, டே 5, 7, 9 வரும். டே 3க்கு வந்து 1075 கலோரி, டே 5க்கு வந்து 1050 கலோரி, டே 7க்கு வந்து 1025 கலோரி, டே 9க்கு வந்து 1000 கலோரி. ஸோ இந்த வட்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெத்தட் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்டிங். மெயின் வந்து நம்ம வெயிட் லாஸில் எக்ஸசைஸ் அப்படின்றது மஸ்ட்டு. ஸோ இந்த வட்டம் நம்ம வந்து 4th பீரியட் பேனிங் கலோரி அப்படின்றது எக்ஸசைஸ் மூலியமாக நம்ம கலோரி பேனிங் பண்ணுறது வந்து 500லேருந்து 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில பேர் கம்மியாக பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து ஒரு 100 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொண்டு வாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னதான் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ஒரு 1/2 hour பண்ணாலும் ஓகே தான். ஜூன் மந்த் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஓகே தான். அது மாதிரி ஆர்ம்ஸ் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4th வீக் பண்ணுங்கள். ஸ்டொமக் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் 4th வீக் தான். தம்பிள்ஸ் வச்சு பண்ணணுன்றவங்க ஃபுல் பாடி அப்பர் பாடிக்கு வந்து டே 96 எடுத்துக்கோங்க, லோயர் பாடிக்கு வந்து டே 95. இது ஒரு நாள் இது ஒரு நாள் பண்ணலாம். இல்லைன்னா வீக்லி 4 days மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அப்பர் பாடி 1/2 hour, லோயர் பாடி 1/2 hour, அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து 1 hour பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுட் கலோரி டிஃபிஷியஸில் எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு எக்ஸசைஸுக்கும் கொடுக்கணும். ரெண்டுமே இது ஒரு கண்ணுனா அது ஒரு கண்ணு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு 10 நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெத்தட் அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்டிங் தான். இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரி வாங்க 31st டேவோட ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்றது பார்க்கலாம். காலையில் எப்பயும் போல் நிதிஷாப்பா அவங்க சைக்கிளிங் போயிட்டாங்க. நான் வந்து வீட்டிலே தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் அப்படின்றது 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 4:50க்குலாம் எந்திரிச்சிட்டேன் நான். ஸோ 5 மணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hourக்கு அப்பர் பாடிக்குரிய கைகளுக்குரிய எக்ஸசைஸ் தான் நான் வந்து தம்பிள்ஸ் இல்லாமல் நார்மலாக சிம்பிளாக தான் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கப்பயும் போல் 1 hourக்கு சூரிய நமஸ்காரம் தான். இன்னைக்கு கவுண்டிங் வந்து 30 கவுண்டிங்கில் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். நிதிஷாப்பா 1 hour கிட்ட சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டாங்க. 5 to 6:30 வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1 hour கழிச்சு தான் வந்து நான் ஜூஸ் எடுத்துட்டேன். 7:30 தான் கிர்னி பழம் ஜூஸ் தான். இந்த கிர்னி பழம் ஜூஸில் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாதீங்க. கிர்னி பழம் ப்ளஸ் தண்ணி தான், வேறு எதுவும் ஆட் பண்ணல. இந்த வட்டம் நான் ஜூஸ் டேயில் வந்து கண்டிப்பாக ஜூஸ் போடுறது எப்படி அப்படின்றது காமிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். காலையில் ஃபஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறது 3 பேருமே வந்து கிர்னி பழம் ஜூஸ் தான் எடுத்துக்கிறோம். 2 பேர்த்துக்கு அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் நிதிஷா
நிதிஷப்பாவும் கரெக்டாக 8 மணிக்கு எடுக்கிறோம். எங்களோட ஈட்டிங் டைம் இந்த வட்டம் வந்து 8:4 அந்த டயத்தில் தான் எடுக்க போகிறோம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் 4 மணி இல்லை 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சாயந்தரம் 3:30க்குள்ளே நாங்கள் கடைசி மீல் எடுத்துப்போம். எப்பவுமே சாயந்தரம் கடைசி மீல் அப்படின்றது எங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். காலையிலையும் மத்தியானத்துக்கும் கொஞ்சம் நாங்கள் நல்லா சாப்பிட்டுக்குவோம். மணி 8:35 ஆகுது, 8:25 ஆகுது. மார்னிங் டிஃபனாக நாங்கள் 2 பேர் எடுக்கிறது. காலையில் 7:30க்கெலாம் ஜூஸ் குடிச்சிட்டோம். 1 ஹவர் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பு தோசை தான். நிதிஷாப்பாக்கு 2 தோசை, நான் வந்து 1 தோசை சுட்டிருக்கேன். 2 தோசை, முள்ளங்கி சாம்பார் 150 கிராம் கிட்ட வரும். இது ஸ்வீட் கார்ன் இருந்தது, அது கூட கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அது ஒரு சாலட் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன், கீரை பொரியல், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கும் அதே தான். ஒரு கம்பு தோசை, நான் சின்ன தோசையாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிருக்கேன். முள்ளங்கி சாம்பார் 150 கிராம், ஸ்வீட் கார்ன் சாலட், கீரை சாலட் மாதிரி. ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸில் 12 மணி ஆகுது. வெளியே ஜாமான் வாங்க கிரேஸ்க்கு போயிட்டு வந்தோம். மாதம் ஜாமான் வாங்குறதுக்காக. நல்லா தண்ணி தாகம், வெளியவே வந்து இளநீ ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தோம். சரி, வீட்டில் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்ததுனால பெரிய பழம் வந்து வாட்டர்மெலன் ஜூஸே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டேன். கிலோ வந்து 20 ரூபா. பெரிய பழமாக தான் வாங்கிட்டு வந்தேன். நிதிஷாப்பாக்கு ஒரு கிளாஸ், எனக்கு ஒரு கிளாஸ் அப்படியே போட்டாச்சு. ஜூஸை குடிச்சிட்டே இந்த மாதம் ஜாமான் வாங்குது. இது பாத்ரூம் ஐட்டம். அதுக்கப்புறம் செவ்வாழை, கொய்யாப்பழம், நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து திணை நூடுல்ஸ் தான். பாப்பா இந்த செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிதிஷாப்பா எடுத்து வச்சுருக்காங்க. வெல்லம். ஒரு மாதம் வந்து நான் அரிசி ஐட்டங்கள், அதாவது சிறுதானிய அரிசிகள் வாங்கினேன்னா ஒரு மாதம் இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் வாங்குவேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்ற போது எனக்கு வந்து 2 மாதத்துக்கு வரும். இது என்னென்னா இந்த மக்காச்சோளம் சொல்லுவாங்களா, நாட்டு மக்காச்சோளம், உடைத்த மக்காச்சோளம் சொல்லி அந்த இது 50 ரூபா 1/2 கிலோ. இது எங்கள் தம்பி ஒய்ஃப் ஊரில் அவங்க மக்காச்சோளம் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ நிறையா கொண்டு வருவா. பக்கோடாலாம் போட்டு சாப்பிடுவோம். தோசைக்கும் சூப்பராக இருக்கும். உப்புமா கிண்டுறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு மக்காச்சோளம் தான் இந்த டேஸ்ட்டு வரும். அது ஒரு 1/2 கிலோ 36 ரூபாயாங்க, 200 கிராம் ஏவும். இது கருப்பு காராமணி, இது வந்து வெள்ளை காராமணி, இது வந்து சிகப்பு காராமணி சொல்லுவாங்க இல்லையா, சிகப்பு காராமணி. இது வந்து சோயா பீன்ஸு. அதுக்கப்புறம் இது டபுள் பீன்ஸுன்பாங்களே அது பெருசு. இது வந்து மொச்சை. உளுந்து வந்து உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வெள்ளைச்சோளம், தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், அவிச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராஜ்மா பிளாக்கு, இது வந்து ராஜ்மா வந்து ஒயிட்டு 2. இதெல்லாம் எதுக்குன்னா ஆளி விதை, கொள்ளு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் எதுக்குன்னா ஃபேட் கட் ட்ரிங்க் வந்து முடிஞ்சு போச்சு. சரி, அதை அரைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். சப்ஜா சீடு. ஆக்சுவலாக நாங்கள் வெயிலுக்கு தான் சப்ஜா சீடு வாங்குவோம் மேக்ஸிமம். என்னென்னா அதிகமாக இந்த வெள்ளைப்படுதலுக்கு காரணம் கேட்பீங்க இல்லையா, ரொம்ப வெள்ளைப்படுதுக்கா, பீரியட்ஸ் இல்லாட்டினாலும் அதிகமாக வெள்ளைப்படுது அப்படின்றவங்க டெய்லி 1 டீஸ்பூன் வந்து சப்ஜா விதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அது மோரோடு சேர்ந்து எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உடம்பு சூட்டால தான் சில பேருக்கு அதிகமாக வெள்ளைப்பட ஆரம்பிக்கும். அந்த சூட்டை குறைச்சிட்டாலே அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது சரியாக போயிடும். வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சப்ஜா சீடு தான் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் வெயில் வந்துட்டால் கண்டிப்பாக வாங்கிடுவேன். மற்ற சமயத்துலலாம் எடுத்துக்க மாட்டேன். வெயில் காலம் இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமும் சப்ஜா விதைகள் நாங்கள் மோரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இது எடுத்துக்கலாம். பாதாம் பிசின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இயற்கையாக கிடைக்கிறது இதெல்லாம் வந்து. இது துளசி செடியிலேருந்து வர்றதான். நான் ஃபஸ்ட்டு எங்கள் காமர்ஸ் மிஸ் வீட்டில் தான் இந்த செடியிலேருந்து எனக்கு அப்படியே பறித்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் வச்சுருந்து இந்த விதையை வந்து அப்படியே நான் வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:10 ஆயிடுச்சு. 12 மணிக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்ததுனால 1 மணிக்கு மேலே சாப்பிட்லாம் சொல்லிட்டு தான் நிதிஷாப்பாக்கு சாதம் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். ஒரு 50 கிராமுக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 100 கிராம் சாதம், 150 கிராம் சாதத்தை 100 கிராம் சாதமாக எடுத்துட்டு திருப்பி 50 கிராம். எப்பயுமே 150 கிராமுக்கு மேலே அவங்க கூட மாட்டாங்க. 100 கிராம் சாதம், தயிர் சாதம் ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்குவாங்க. முள்ளங்கி சாம்பார் அது ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. ஆம்லேட் 1, வெங்காயம் போட்டு, கீரை பொரியல் வந்து 150 கிராம் அவங்களுக்கு. சரி, எனக்கும் அதே தான். நானும் 100 கிராம் தான் சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், கீரை பொரியல் 100 கிராம் எடுத்துருக்கேன், ஒரு ஆம்லேட். ஸோ மதியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். வேணும்னா தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து பசும்பால் தயிர் தான். மதியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். இன்றைக்கி நானும் நிதிஷப்பா மட்டும்தான். நிதிஷ் வந்து ஸ்கூல் கப்ஸ் அண்ட் புல்புல்ஸ் அந்த கேம்புக்காக போயிருக்கான். அதனால நாங்கள் எங்கள் 2 பேத்துக்கு மட்டும் கீரை ஒரு கட்டு வாங்கினதை அப்படியே நான் பொரியலாக பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு பொரியல் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட முடியாது. அதனால் குழம்புல இருக்க முள்ளங்கியும் ஒரு முட்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். சாயந்தரம் மணி 4 ஆகுது. நானும் நிதிஷப்பாவும் வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறோம். வாட்டர்மெலன் வந்து ஆளுக்கு வந்து நான் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். நிதிஷப்பா வந்து 500 கிராம் அளவுக்கு வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறோம். வாட்டர்மெலன் ஜூஸாக போட்டு குடிக்கிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது தண்ணி தாக எடுக்கும்போது அந்த சமயத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. நானும் நிதிஷப்பாவும் கடைசியாக எடுக்கிறது
வாட்டர்மெலன் ஜூஸ் தான். ஈவினிங் சைக்கிளிங் போகலாம் கிளம்பும்போது என்னோடய சைக்கிளில் வந்து சீட்டு சரியில்லை, அதனால் நிதிஷ் அப்போ சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூக்க சொன்னேன். ஏன்னா சீட்டு ரொம்ப கம்மியாக இருந்தால் முட்டி வந்து நம்ம உடம்புக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா முட்டி வலி வரும். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சீட்டை மேலே தூக்க சொன்னேன். அதான் நிதிஷ் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோடய சீட்டையே உடச்சிட்டாங்க. இதுவே ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்புனேன், எப்பயும் போல் 5:30 ஆயிடுச்சு. கடைசியில் நிதிஷோட சைக்கிள் க்ரீன் கலர் சைக்கிளையே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிதிஷோட க்ரீன் கலர் சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது மணி 5:45 ஆயிடுச்சு. ஒரு நாளாக சீக்கிரம் கிளம்பி போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தலான்னு பார்த்தா இன்றைக்கி எப்பயும் போல் டைம் வந்து 6 ஆயிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் ஆள் இல்லை. சைக்கிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த ஹைட்டு ரொம்ப முக்கியம். ஹைட்டு வந்து இறங்க இருந்துச்சு சரியில்லை அப்படின்னாலே நம்மளுக்கு முட்டி வலி வரும். அதை மெயினாக பார்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 2 hours வந்து சைக்கிளிங் பண்ணேன். மணி 8:30 இருக்கும். இன்றைக்கி நான் லேட்டாக தான் எடுக்கிறேன். ஏன்னா சைக்கிளிங் போயிட்டு வந்தது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். குளிச்சுட்டு கரெக்டாக ஃபேட் கட்டட் ட்ரிங்க் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது. குடிக்கிறதுக்கு ஒரு 8:45 9 மணி ஆகிடும். 1 hour கழிச்சு கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு 4th பீரியடோட ஃபர்ஸ்ட் டே தான். இன்னைக்கு நானும் நிதிஷ் அப்பா ஓரளவுக்கு எங்கள் கலோரி பேனிங்னாலும் சரி கலோரி இன்டேக் எடுக்கிறதும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம். இந்த 10 டேஸ்க்கு வந்து நம்ம 600 கலோரி பேன் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். மார்னிங்கில் 300 ஈவினிங் 300 அந்த மாதிரி பேன் பண்ணுங்க. அப்புறம் மெயினாக அதிகமாக கேட்குறது வந்து ஃபுட்டு தான். ஃபுட்டு சாப்பிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டு சாப்பிட்டு ஒரு 2 or 3 hours கழிச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மார்னிங்கில் அப்படி தான் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஈவினிங் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு 4 மணிக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஈவினிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸை தவிர்த்துக்கோங்க. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் 45 நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் ஹெவி ஃபுட்டு எடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட லிக்யூட் ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து சாப்பாடு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எடுக்கிறது ஒரு 45 நிமிஷம் கழிச்சு தான். எக்ஸசைஸ் பண்ணி 45 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சாப்பாடு எடுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். இன்னைக்கு என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.